எல்லாம் நான் மீட்ல தான் இருக்கு. யாரும் வந்தாங்கன்னா நான் மீட் பண்ணிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 27 நவம்பர் 2025 வியாழனிக்கு முதலாக TN15 ஜோனுடன் நடக்கக்கூடிய இந்த நேர்காணல் பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. முக்கியமாக இந்த மீட்டிங்ல நான் எல்லா ரிசப்டர்ஸையும் ஃபங்க்ஷனரிஸையும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். காரணங்கள் சில பல இருக்கின்றன. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல மாறுதல்களை மாஸ்டர் தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷனரிஸ் லெவலில் கொண்டு வந்தாரு. நிறைய அடிஷன்ஸ், சில பேர்னால சில காரணங்களால மாஸ்டருடைய பணியை அவ்வளவு நன்றாக செய்ய முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து புது ரத்தம் புது பொலிவுடன் இப்பொழுது ஒரு புது அணி, ஏற்கனவே இருக்கிற அணியில இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஆட் ஆயிருக்கீங்க. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இதை முதலாக நினைச்சது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நவம்பர் 2லயோ டிசம்பர்லயோ எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நம்ம பிப்ரவரி 24 2024 இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம இன் பர்சன் நம்ம திருப்பூர்ல பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 450-500 ஃபங்க்ஷனரிஸ் அப்போ வந்திருந்தாங்க. அப்ப நம்மளுக்கு இருந்தது மொத்தமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 530 540 ஃபங்க்ஷனரி. தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பை ஜூலை மே ஜூன்ல இருக்கக்கூடிய மாதம் 2022 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அடுத்த கட்ட பணிகளுக்காக இந்தியாவை தயார் பண்ணும்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் 21 ரீஜனாக பிரித்து தமிழ்நாடு அப்படின்றது ஒரு ரீஜனாக உருவாக்கி அதுல இந்த ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர் அந்த தமிழ்நாட்டு மாநில ஒருங்கிணைப்பாளர் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பணி, இது பதவின்னு சொல்றத பணின்னு சொல்லணும், அதை கொடுத்தாரு. அது கொடுத்த போது நம்மளுக்கு மொத்தமாவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ஃபங்க்ஷனரிஸ் அது மாதிரி தான் இருந்தாங்க. வந்தவுடன் முதலாக நம்ம என்ன பண்ணோன்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நான் சொல்லதற்கு காரணம் புதுசாக வந்த ஃபங்க்ஷனரிஸுக்கு எப்படி நம்ம உருவாயிட்டு வரோன்றது ஒரு புரிதலுக்காக சொல்லக்கூடிய விஷயம். ஒரு ஜூலைல பார்த்தீங்கன்னா 2022 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் மாதிரி நியமிச்சாரு. 2-3 மாவட்டங்கள் ஜோனு மாவட்டங்கள் 2 ஒன்னா இருக்கிற இடத்த விட்டு கிட்டத்தட்ட 35 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசம் ஒரு 6 மாசம் கழிச்சு இவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய புது ஈவெண்ட்ஸ், ஒரு 100 நாள் ஹார்ட்ஃபுல்னஸ் ரன் இது மாதிரிலாம் பெரிய லெவலில் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேருக்கு நம்ம அந்த 100 நாட்களில் கொண்டு போயிட்டு நிறைய பேருக்கு இன்ட்ரடக்ஷன் சிட்டிங்லாம் கொடுத்தோம். அதற்கப்புறமாக இது இன்னும் தீவிரப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்ல நான் அவரை பார்க்கும்பொழுது அவர் என்ன பொதுவாக கேட்டுட்டு இருந்தாருன்னா, எப்படி ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் வேலை செய்கிறதோ அதை போன்று நம்மளும் அதே மாதிரி அவங்கள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பை நம்மளும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னபோது அடுத்த லெவலில் நம்ம தாலுக் கோஆர்டினேட்டர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 312 தாலுக் இருக்கு. கிட்டத்தட்ட 17,000 சொச்சம் வில்லேஜ், ஒரு 4,700 4,800 பின்கோடு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ இந்த அனைத்து கிராமங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாலுக்ஸ் கீழே தான் அரேஞ்ச் ஆகி வருது. ஸோ இந்த தாலுக் அப்படின்றத ஒரு பிரிவாக எடுத்து அந்த தாலுக்ஸ் எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் முதன்மை நம்ம பண்ண எல்லா எஃபர்ட்டுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தமிழ்நாடு மேலே எப்போ ஒரு அதீத அன்பும் கவனமும் இருக்கு. அப்போ எப்படி முதல் முறையாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் உருவாக்கினாரோ அதே மாதிரி தாலுக் சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்களை உருவாக்கினாரு. 312 தாலுக் கோஆர்டினேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2-2.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 ப்ரிசெப்டர்ஸ் பொதுவாக உருவாக்கி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு SNP 2 முடிஞ்ச தருணத்துல நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1830 ப்ரிசெப்டர்ஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. இந்தியாவிலேயே இருப்பதற்குள் மாநிலங்கள் அளவுல மேக்சிமம் ப்ரிசெப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருக்காரு. இதை நம்ம யூஸ் பண்றோமா, என்ன பெட்டரா பண்ணோம், அது இன்னொரு தலைப்பு. நான் இன்னைக்கு பேசும்போதே நான் கவர் பண்றேன். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட அளவில், பரப்பளவில், நம்பர் ஆஃப் அபியாசிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சேம் இல்ல நெறையா இருக்கக்கூடிய மாநிலங்கள். மத்திய பிரதேஷ்லயே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட 600 பிரிஸ்கிரிப்டர்ஸ் தான் இருக்காங்க. ராஜஸ்தான்ல எடுத்தீங்கன்னா அதோட கம்மி. மகாராஷ்டிராலயும் அதே மாரி. தமிழ்நாட்ட மட்டும் கிட்டத்தட்ட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காரு. எதனால அப்படின்றது என்னைக்குமே சார்ஜி மகாராஜ் இருந்த காலத்திலும் சரி, தாஜி இங்க இருந்தபோதும் சரி, கானா போன போதும் சரி, எந்த புது இனிஷியேட்டிவ் இருந்தாலும் தமிழ்நாட்டுல முதல்ல பண்றதுக்குள்ள அவரு நெறையாவே நமக்கு ஒரு ஃப்ரீடம் குடுத்திருக்காரு. இங்க நடக்கக்கூடிய பல விஷயங்கள இன்னைக்கு இந்தியால நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பல விஷயங்கள்ல ஒரு முன்னோடி மாநிலமாகவே இருக்கோம். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா, இந்த தாலுக் கோஆர்டினேட்டர்ஸ் உருவாக்கினதுக்கு அப்புறமாக ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி போன வருடம் ஒரு அக்டோபர், நவம்பர் 2024ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு முறை காணொளில அவரு சொன்ன விஷயம், நான் பல இடங்கள்ல நேரடியா வரும்போது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் கேஷுவலா பேசும்போது, "தமிழ்நாட்டுல எவ்வளவு கிராமங்கள் இருக்கிறது?" அப்படின்ற மாரி கேட்டாரு. ஒரு 17,000 சொச்சம் கிராமம் இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவரு வந்து என்னைக்குமே மாஸ்டர்கள் பார்த்தீங்கன்னா, நேரடியாக இதை செய்யுங்கள் அப்படின்னு ஒரு பணிய சொல்ல மாட்டாங்க. அதற்கான காரணங்கள நான் பல இடங்கள்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாஸ்டர் ஒரு முறை நேரடியாக இந்த பணிய செய்யின்னு சொல்லி நம்ம செய்யலைன்னா, ஒரு குருத்வேஷன்ற மாரி ஆயிடும். இது சார்ஜி மகாராஜ் பலமுறை சொல்லியிருக்காரு. அதனால அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 சூட்சுமமாக, சட்டிலாக சஜஷன்ஸ் குடுப்பாங்க. ஓ! 17,000 கிராமங்கள் இருக்கா? ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒரு அபியாசி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்டின்னாரு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அன்புல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அன்பு நம்ம யாருக்கு மேல அன்பு ஜாஸ்தியா இருக்கோ, அவங்க நேரடியாக இப்போ வீட்லயே இருக்காங்கன்னா, புடவ வாங்கி குடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க அந்த புடவ வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குல்ல அப்டின்னுவாங்க. நம்மளா புரிஞ்சுட்டு வாங்கி குடுக்கணும். இது ஆம்பளைங்களுக்கு தெரியும். அதே மாரி தான் எல்லாமே. நம்ம கேட்குறோம். அங்க இது நல்லா இருக்கு சாப்பாடு அப்டின்னா, வீட்ல உடனே அத புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாரி நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாரி பண்ணுவாங்க. அதே மாரி மாஸ்டர் அப்டி கேட்கும்போது, நம்ப டிசம்பர் 2024ல ப்ராஜெக்ட் 17K அப்படின்னு சொல்லி நம்ம லான்ச் பண்ணோம். மீண்டும் இத வந்து நான் ஏற்கனவே இருக்கிற ஃபங்ஷனரிஸ்க்கு இது ஒரு நினைவூட்டலாகவும், புதுசாக வந்திருக்கிற ஃபங்ஷனரிஸ், இல்ல ஏற்கனவே இருக்கிற பிரிசெப்டர்ஸ் இது இன்னும் முழுமையாக உள்ள வாங்காதவங்களுக்காகவும் இத நான் மீண்டும் பதிவு பண்றேங்க. அப்ப ப்ராஜெக்ட் 17Kன்னு ஆரம்பிச்சு, ஒவ்வொரு ஜோனுக்கும் அவங்களுடைய கிராமங்கள் எவ்வளோ இருக்கு? அது தாலுக்குல எப்படி பிரிஞ்சிருக்கு? அப்படின்ற அளவுக்கு டேட்டாவ போட்டு ஜான்வரி இன்ஃபாக்ட் டிசம்பர் 2024 எண்டிங்லயே வந்து இந்த டேட்டாவ எல்லா மண்டல பொறுப்பாளர்களுக்கும், ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் நம்ம குடுத்துட்டோம். ஒரு ஜோன்ல எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ தாலுக், தாலுக்கு எவ்வளோ வில்லேஜ், அந்த வில்லேஜ் மேப்பிங், பின்கோடு, டீட்டெயில் எல்லாமே போட்டு குடுத்து இன்ஃபாக்ட் ஜான்வரி 1 வீக் 2025ல ஆரம்பிச்சு, டிசம்பர் 2025 வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ப்ரிசெப்டரும் எந்த ஏரியாவ கவர் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில் போட்டு குடுத்தோம். சில பல காரணங்களால அது முழுமையாக நடக்கல. அவங்கவங்க ஏதோ அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ்ன்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. அது செஞ்சாங்க. இது முழுமையான திருப்தி குடுத்திருக்கா இல்லையான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் பல இடங்கள்ல இப்போ போன மாசம் நான் ராமநாதபுரம் அந்த ஏரியா வந்தபோது மானாமதுரையில ஒரு ஃபங்ஷனரிஸ் மீட்டிங்ஸ் அவர் நண்பர்கள் வந்திருந்தாரு. அங்க நான் பேசும்போது சொன்ன அதே விஷயம் தான். நமக்கு 4 விஷயங்கள் முக்கியமானது. முதல்ல நம்மளுடைய நோக்கம். இந்த நோக்கத்துல தெளிவாக நம்ம இருக்கோமா? மாஸ்டருக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனா? அவருக்கு மேல எனக்கு அன்பு இருக்கு. அந்த அன்ப நான் எப்படியாவது அந்த பிரதிபலிப்ப என்னோட வேலையின் மூலமாக காட்டணும். அப்படின்னு நான் நினைச்சு, அதற்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த நோக்கமானது குறிக்கோளாக மாற வேண்டும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கைன்றது வேஸ்ட்டு. நான் பல இடங்கள்ல சொல்ற மாரி, அ ஒரு மாட வந்து செக்குல கட்டி சுத்த விட்டீங்கன்னா, 4 கிலோ செக்கு அங்கே தான் இருக்கும். செக்கு மாடு ஊர் போய் சேராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை குறிக்கோளாக மாற்றும் பொழுது, உங்களுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ரிசப்டர் வேலையோ, இல்ல உங்களுடைய ஃபங்ஷனரி வேலையா இருந்தாலும் சரி, ஒரு குறிக்கோள் என்பது அமைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது. அந்த குறிக்கோள்ன்றது பர்சனல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு
பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், வேற ஏதாவது ஒண்ணு. பொருளாதார லௌகீக வாழ்க்கைன்னு சொல்றது. ஆன்மீகத்துல நம்மளுடைய பிராக்டிஸ்ல சாதனான்னு சொல்லுவாங்க. அதுல நான் என்னுடைய மைண்ட்லயோ என் ஹார்ட்லயோ நான் ஒரு குறிக்கோள் வச்சுக்கலாம். நான் என்னுடைய பொசிஷன் எனக்கு புரிஞ்சு நான் என்னால ஸ்டடி பண்ண முடிஞ்சு என்னுடைய சென்சிட்டிவிட்டி நல்லா இருந்ததுன்னா நான் எங்க இருக்கேன்றது எனக்கு தெரியும். நான் எங்க போகணும் அப்படின்றத முடிவு பண்ணி அதற்கு தேவையான குறிக்கோளை அமைத்தல். மேக்ஸிமம் 3ல சொன்ன மாதிரி இருப்பதற்குள் வேறிய குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை சென்று அடைவதற்கு தேவையான விஷயங்களை செய்யணுன்றது தான் நம்மளுடைய சகஜமாக பிரின்சிபல். இந்த ஆக்சஸும் அப்ரோச்சும் எந்த மனிதனுக்கும் குறைவாக கொடுக்கப்படவில்லை இயற்கையினால். எல்லாராலையும் மாஸ்டரை போன்று அந்த உயரிய ஆன்மீக நிலையை கண்டிப்பாக அடைய முடியும். அது குறிக்கோளாக மாறக்கூடிய பட்சத்துல நான் 3வது வார்த்தையை நான் மானாமதுரையில யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். எஃபர்ட்ஸ்ன்றது நம்முடைய செயல்கள். இந்த செயல்கள் நம்மளுடைய குறிக்கோளை ஒத்து அமையும் பொழுது, இதற்காக நம்ம தெளிவாக நேரம் ஒதுக்கி நம்ம செய்யும் பொழுது, மெதுவாக நம்ம குறிக்கோளை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கிறோம். ஒரு நாளைக்கு நீங்க 1/2 மணி நேரம் ஒதுக்குறீங்களோ, 1 மணி நேரம் ஒதுக்குறீங்களோ, பர்சனல் லைஃப்க்கு நம்ம 7, 8 மணி நேரம், 9, 10 மணி நேரம் கூட ஒதுக்குறோம். ஆஃபீஸ்ல பணி செய்றவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒரு நாளைக்கு 1, 1/2 மணி நேரமாவது நான் ஒதுக்குறேன். காலை எழுந்தவுடன் தியானம், மாலை சுத்திகரிப்பு, இரவு நேர பிரார்த்தனை அப்படின்னு ஆரம்பிச்சு, இன்னும் இந்த பிரயாணத்துல இன்னும் டீப்பா போக ஆரம்பிக்கிறோம். அப்படி போகும்போது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து மாஸ்டருக்காக பணி செய்யணும்னு ஆசை வரும்பொழுது, அதை நம்ம இன்னும் டீப்பா எடுத்து அதற்காக இன்னும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதை நம்ம தெளிவாக செய்யும்போது கடைசியில வரக்கூடிய விளைவுகள் இல்ல ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆல்மோஸ்ட் தானாகவே நடக்கும். ஏன்னா சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குருநாதருடைய பணியை செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு அடி நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அவங்க 1000 அடி எடுத்து வைப்பாங்க. ஆனா அந்த ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. அது நம்ம செய்யாம பணி நடக்கணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பல இடங்கள்ல சார்ஜ் மகராஜும் சரி தாஜியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த பணியானது ரிசப்டர் பணியோ இல்ல இந்த ஃபங்க்ஷனரி பணியோ நம்மள யாரும் மிரட்டி நீ தான் ஆகணும், நீ தான் செஞ்சாகணும்னு சொல்லி செய்யல. சில இடங்கள்ல உங்களை யாரோ சூஸ் பண்ணி நீங்க ப்ரிசெப்டர் ஆறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்க அதுக்கு அப்ளை பண்ணி எஸ்என்பி ப்ராசஸோ, அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸோ, இல்லை இனிமேல் மாறக்கூடிய ப்ராசஸ்லயோ உள்ள வருங்க. ஃபங்க்ஷனரின்றது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்களா முன் வந்து சில நேரங்களில் நான் வேலை செய்யறேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை உங்களுடைய பொறுப்பாளர்கள், மாவட்டமோ மண்டல பொறுப்பாளர்களோ உங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமாக உங்களுடைய பெயரை மாஸ்டருக்கு இந்த பணிக்குன்னு பரிந்துரை செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பரிந்துரை செஞ்சு கொடுக்கும் பொழுது அது மாஸ்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்புறாரு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் போட்டு வந்ததுக்கு அப்புறமாக ஒருவேளை உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு தெரியாம யாரோ போட்டுட்டாங்க, எனக்கு தெரியாமையே பத்திரிகை அடிச்சிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியாம யாரோ போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்க போயிட்டு உங்களுடைய பொறுப்பாளர்கிட்ட சொல்லலாம், இல்லை நேரடியாக மாஸ்டருக்கு கடிதம் எழுதலாம். அது மாதிரி இந்தியாவில் சில இடங்கள்ல நடந்திருக்கு. எனக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு கேட்காமையே எனக்கு இந்த பொறுப்பை வந்து கொடுத்து என்னுடைய ஜோனல் கோஆர்டினேட்டரோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரோ கொடுத்துட்டாங்க, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையிலிருந்து விலகினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி விலகினவங்க தான் ரீசெண்டாக 2-3 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மாறுதல் வந்தபோது. அப்படி இருக்கும் பொழுது சாரதி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இது வந்து ஒரு தன்னார்வல தொண்டு, வாலண்டியரா வரும். சில நேரங்கள்ல நம்மள கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அது கூப்பிட்டு கொடுத்தாலும் சரி, ஷேக் ஹேண்ட் மாதிரி தான். நான் கை நீட்டி அவங்க கை நீட்டினாலும் சரி, அவங்க கை நீட்டி நான் கை நீட்டினாலும் சரி, எப்போது கை குலுக்கல் ஒண்ணு நடக்கிறதோ நம்ம இருவரும் ஒரே பாதையில நடக்கணும் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுல போகும்பொழுது எங்க மிஸ்டேக்ஸ் வருது, சேலஞ்சஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த இன்டென்ட் இல்ல நோக்கம். நோக்கம் வந்து என்னுடைய குருநாதருக்கு நான் மேக்சிமம் என்னால் என்ன செய்ய முடியுமோ ஃபங்க்ஷனரியாக, ப்ரிசெப்டராக. ப்ரிசெப்டருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ரீசெண்டாக நிறைய டாக்ஸ் கொடுத்தது நான் ப்ரிசெப்டர் குரூப்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 5லேருந்து 10 அபியாசியினுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பொறுப்பு எடுத்துட்டு அவங்கள பிரதேஷனுடைய ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணி மைண்ட் ரீஜனுக்கு மூவ் பண்ணி மாஸ்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதோ ஒரு முக்கியமான ப்ரிசெப்டருடைய வேலை.
இதை சார்ந்து நம்ம போகும்போது அதற்கு தேவையான டெக்னிக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அங்கங்க நடக்கக்கூடிய பல ப்ரிசெப்டர் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நெறைய நேரம் டெக்னிக்ஸ் பத்தி பேசுறாங்க. ஆனா அந்த டெக்னிக்ஸ எப்படி யூஸ் பண்ணணுன்றத பத்தி ரொம்ப குறைவான ஃபீட்பேக்ஸ் தான் எனக்கு வருது. நான் நெறைய இடங்கள்ல பல மீட்டிங்கினுடைய சாராம்சமோ, மினிட்ஸோ யாரோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. யாரோ ஒரு பொறுப்பாளரோ, யாராவது ஒரு ப்ரிசெப்டரோ, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியுன்றதுனால எல்லாரும் ஃப்ரீயா அவங்க பாட்டு வாட்ஸ்அப்ல இன்கமிங் கால் ஃப்ரீன்ற மாரி அது பாட்டு அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அதுல போய் நீங்க பார்த்தீங்கன்னா, செங்கல் எப்படி வைக்கணும், பெயிண்ட் எப்படி அடிக்கணும், சிமெண்ட் எப்படி அடிக்கணும்னு 4 மணி நேரம் பேசுறத விட்டுட்டு, அத வச்சு ஒரு வீடு கட்டுறது சாலச் சிறந்தது இல்லையா? ஒரு 4 நாள் கொத்தனார் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு கையில ஒரு செங்கல் கூட எடுக்கலன்னா பிரயோஜனம் இல்ல. அந்த கோர்ஸ் நடத்துறது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டி முடிக்கணும். நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு அத்தியாசிக்கு இந்த ஆன்மீக வீட கட்டி குடுக்குறது தான் ஒரு முக்கியமான வேலை. இத செய்வதற்கு தான் நமக்கு குடுத்துருக்காரு. இன்னி வரைக்கும் நீங்க இல்லன்னா, தயவு செஞ்சு உங்களுடைய பிரிசெப்டர் போர்ட்டல்ல போயிட்டு லாகின் பண்ணிட்டு, இதுவரைக்கும் நீங்க செய்யலன்னா, அதற்கு உங்களுடைய ஜோன்ல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு ஐடி கோஆர்டினேட்டர் ஏற்கனவே குடுக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம நெறைய ஐடி விஷயங்கள் தெரிஞ்ச நெறைய வாலண்டியர்ஸும் உங்க ஜோன்ல இருப்பாங்க. அது உங்களுடைய மண்டல பொறுப்பாளர் பிரதர் அன்பழகன் வந்து உங்களுக்கு அத ஹெல்ப் பண்ணுவார். என்ன பண்ணணும்? அதுல போயிட்டு லிஸ்ட் எடுங்க. அத லிஸ்ட்ல நம்ம எங்கெங்கலாம் கார்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோமோ, அந்த கார்ட் இஷ்யூ பண்ணது அத்தனையுமே வந்து உங்களுடைய பேருக்கு அகைன்ஸ்டா டேக் ஆயிருக்கும். யாரோ ஒரு பிரிசெப்டருக்கு அகைன்ஸ்டா டேக் ஆயிருக்கும். அந்த லிஸ்ட்ட நம்ம டவுன்லோட் பண்ணி, இத 10ஓ, 20ஓ, 30ஓ, 40ஓ எடுத்து, அதுல ஒவ்வொரு அபியாசியா நம்ப ஆப்சென்ஷியா குடுத்து, அவங்களுடைய கரண்ட் பொசிஷன் எங்க இருக்கு? அவங்களுக்கு அப்ரோச் என்ன கிராண்ட் ஆயிருக்கு? இங்க தான் வந்து டெக்னிக் யூஸ் ஆகுது. ரொம்ப சிம்பிளான டெக்னிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பலமுறை நான் ஷேர் பண்ணது என்னோட பல பிரிசெப்டர் டாக்ஸ்ல போனீங்கன்னா, இத பத்தி நான் சொல்லியிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக நான் 5ஓ, 10ஓ நான் கையில அட் அ டைம் எடுத்துக்கிறேன். மாஸ்டர் அடிக்கடி சொல்றது 5லேருந்து 10 அபியாசிகள் நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஆப்சென்ஷியா குடுத்து, வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நாள் உங்களோட ஆப்சென்ஷியால வச்சு, உங்களுக்கு உதாரணத்துக்கு 50 அபியாசிகள் உங்களுக்கு உங்க லிஸ்ட்ல பிரிசெப்டர் போர்ட்டல் இருக்குன்னா, பிரிசெப்டர் போர்ட்டல் இருக்கிறது தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்ல. எக்ஸ்ட்ரா அபியாசிஸ் கூட நீங்க உங்களுடைய பொறுப்பாளர்களிடம், ஒருங்கிணைப்பாளருடன் பேசி அவங்கள்ட்ட கூட நீங்க லிஸ்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ச மண்டே ஆரம்பிச்சு சாட்டர்டே வரைக்கும், சண்டே நார்மலா நம்ம சத்சங்ன்றதுனால அன்னைக்கு ஆப்சென்ஷியா விட்டுடுவோம். மண்டே ஆரம்பிச்சு மண்டேலேருந்து டியூஸ்டே ஒரு செட்டு, டியூஸ்டேலேருந்து வெட்னஸ்டே 24 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் அது மாரி எடுத்து டிராப் பண்ணி அடுத்தது. ஆப்சென்ஷியா அது வந்து மன்ரோ டாக்ஸ்ல போயிட்டு நீங்க 2016 தாஜி யுஎஸ்ல இருக்கும்போது குடுத்த டாக்ஸ் திரும்பி ஒரு தடவ கேட்டீங்கன்னா, எப்படி ஆப்சென்ஷியா லிஸ்ட் கிரியேட் பண்ணணும்? எப்படி ஆப்சென்ஷியா ஒர்க் பண்ணணும்? எப்படி அவங்கள ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும்? எப்படி வந்து படுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்சென்ஷியா குடுத்துட்டு நம்ம படுத்துட்டு, நம்மளுடைய ஸ்லீப்லயும் அவங்கள கன்டின்யூ பண்ணிட்டு, நாளைக்கு நம்மளுடைய வேக்கிங் ஸ்டேட்லயும் நம்ப அவங்களுடன் இருக்கிற மாரியோ, அவங்க நம்மளுடன் இருக்குமாறோ வைத்துக்கொண்டு, நம்மளுடைய பணிய நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்போம். சாயங்காலம் வரும்போது அந்த லிஸ்ட்ட டிராப் பண்ணிட்டு அடுத்த லிஸ்ட் இது மாரி. இத செஞ்சுட்டே வரும்போது கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்க ஆரம்பிக்கும். பல இடங்கள்ல தாஜி சொல்றது பல பிரிசெப்டர்ஸ் கிட்டத்தட்ட 95, 97% பிரிசெப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கலா ஒர்க் பண்றாங்க. வெறுமனே கிளீன், டிரான்ஸ்மிட் தட்ஸ் ஆல் இதோட முடிஞ்சு போயிடுது. அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்கணுன்றது அபியாசிக்கு தெரியாது. அவங்களால உங்கள வந்து கேட்கவும் முடியாது. ஏன்னா உங்களுடைய பணி என்னன்றது அவங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு இந்த டாக்க பத்தி போய் சொல்லி இதெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இல்லன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் கண்ண மூடி தியானம் பண்ணுவாங்க, சத்சங்கம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது வாலண்டியர் ஒர்க் பண்ணுவாங்க. அதோட அவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அவங்க மாஸ்டர் மேல இருக்கக்கூடிய பற்றுறுதியின் மூலமாக தன்னுடைய முன்னேற்றம் தானா நடக்குது. அப்படின்ற எண்ணத்துடன் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா உங்களுக்கு எப்படி ஒரு மாணவன் ஒரு வகுப்புல உட்கார்ந்திருக்கும்போது, அவனுடைய ரிப்போர்ட் கார்டு ஒரு டீச்சருடைய மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். ஸ்டூடண்ட் வந்து எவ்வளோ மார்க் வாங்க போறான்னு அவன் பரீட்சை எழுதும்போது தான் அவனுக்கு தெரியும். ஆனா ஒரு வாத்தியாருக்கு ஒரு பையன் தன்னுடைய கிளாஸ்ல சேர்ந்ததுலேருந்து அவனுடைய கவனம் எப்படி இருக்கு? அவன் எப்படி படிக்கிறான்? இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையா? அவனுக்கு வந்து ஏதாவது அடிஷனலா ஒரு சப்ஜெக்ட் சொல்லி தரணுமா? வேணாமா? இந்த சப்ஜெக்ட்ன்றது பிராக்டிஸ் ரிலேட்டட். இதெல்லாம் ஒரு வாத்தியாருக்கு. அதனால தான் பிரிசெப்டருக்கு இங்கிலீஷ்ல நீங்க டிக்ஷனரில போய் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ன்னு அப்படின்னு சொல்லி வரும்.
ஸோ இந்த ப்ரிசெப்டரோட பணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்ல நீங்களாகவே மானசீகமாக எடுத்து இருக்கிற அந்த 5, 10 அபியாசிகளுடைய ஆன்மீக முன்னேற்றம். நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்க 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் நீங்க நல்லா ஒர்க் பண்ணி, அபியாசிகள் சரியாக அவங்களுடைய பிராக்டிஸ பண்ணி, அவங்களுக்கு மாஸ்டர் மேல மெதுவாக நம்பிக்கையானது பற்றுறுதியாக மாறி, அந்த பற்றுறுதியானது அன்பாக மாறி, மெதுவாக அது பக்தி லெவலுக்கு போகும்பொழுது, அவங்களுடைய ப்ரோக்ரஸ் ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கும். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 5, 6 வருஷத்துல மாஸ்டர் வந்து புது சீக்கர்ஸ்க்கு குடுக்குற ப்ரோக்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதீத வேகத்துல குடுக்குறாரு. 1 மாசம், 2 மாசத்துலயே 2வது, 3வது, 4வது பாயிண்ட் எல்லாம் மூவ் பண்றவங்கலாம் நான் பார்த்து ஒரு தடவ கேட்டேன். அவர் தான் சொன்னார், 2028, 2030 வரைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் விண்டோ உலகத்துல ஓப்பன் ஆயிருக்கு. இந்த நேரத்துல நம்ம எவ்வளவு வேகமா குடுக்க முடியுமோ குடுக்கணும். அஃப்கோர்ஸ் அத தக்க வச்சுக்கிறது அந்த அபியாசியுடைய பங்கு. இப்ப எனக்கு ஒரு மாணவன பிடிக்கும்னு சொல்லி 1ஆம் கிளாஸ் மாணவன 5ஆம் கிளாஸ்ல போய் என்னால உட்கார வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குன்னா, அந்த 5ஆம் கிளாஸுக்கு தேவையான படிப்பு திறமைகளும் அவன் வளர்த்துக்கணும். ஆ தன்மை மாற்றும் திறமைகளும் அவன் வளர்த்துக்கணும். அப்படி இல்லன்னா அவன் திரும்பி 1ஆம் கிளாஸ் வந்து உட்காருவான். இதுதான் வந்து மாஸ்டர் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாரு. இத நான் செய்யும்போது என்னுடைய பிரிசெப்டர் அப்படின்ற பணியினுடைய முதல் வேலை முடிகிறது. அஃப்கோர்ஸ் பிரிசெப்டர்ன்றவங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒரு இன்டென்ஸ் அபியாசி. தங்களுடைய பிராக்டிஸ ரொம்ப சின்சியரா, இன்டென்ஸா பண்றவங்களால மட்டும் தான் பிரிசெப்டராக இருக்க முடியும். சார்ஜி மகாராஜ் பலமுறை சொன்ன ஒரு விஷயம். ஒரு பிரிசெப்டருடைய சிட்டிங்க இன்னொரு பிரிசெப்டரோட சிட்டிங்கும் மாறுபடக்கூடாது. பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, எந்த பிரிசெப்டர் சிட்டிங் எடுத்தாலும் சிட்டிங் ஒரே மாரி தான் இருக்கணும். இருந்தாலும் சில நேரங்கள்ல சில பிரிசெப்டர்ஸ் குடுக்குற சிட்டிங் டிஃபரெண்ட்டா இருக்குன்ற கேள்வி வரும்போது பலமுறை அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு ஒரே காரணம், அது அவங்களுடைய பர்சனல் பிராக்டிஸ் சார்ந்த விஷயம். அவங்களுடைய பர்சனல் பிராக்டிஸ் நல்லா இருந்ததுன்னா, மாஸ்டருக்கு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றுறுதியானது அன்பாக மாறி, பக்தியாக மாறும்பொழுது, அவங்க குடுக்குற சிட்டிங்ல அதுல வரக்கூடிய இம்பாக்ட் அபியாசி இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரே வழி, என்னுடைய பிராக்டிஸ், என்னுடைய தன்மை மாற்றத்துல நான் பிரிசெப்டராக ஃபோகஸ்டா இருக்கேனா இல்லையான்ற ஒரு கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்ல முடியும். வேற யாராலயும் சொல்ல முடியாது. இதை நான் ஒழுங்காக செய்து கொண்டு வரும்பொழுது, எனக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல எனக்கு ஒரு ஃபங்ஷனரி பை டிஃபால்ட் நம்ம மிஷன்ல எக்ஸெப்ட் இந்த டிஎல்ஓன்ற போஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லைசன் ஆஃபீஸர்ன்ற போஸ்ட் தவிர மற்ற போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 99.9999% ப்ரிசெப்டரா தான் இருந்தாகணும். எக்ஸெப்ஷன் ரொம்ப 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 ரேரு. அது மாதிரி எக்ஸெப்ஷன் வரவங்களுக்கு கூட எஸ்என்பியில் போட்டு இமீடியட்டாக முடிக்க சொல்லி தான் மாஸ்டர் நம்மளுக்கு பலமுறை அறிவுறுத்தி சொல்லியிருக்காரு. இதை செய்யும்போது ஒரு அபியாசியினுடைய முன்னேற்றத்திற்கும் என்னுடைய முன்னேற்றத்திற்கும் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கரெக்டாக செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷனரின்ற என்னோட பணி இன்னும் பெட்டரா ஆகுது. பல இடங்கள்ல நான் சொன்னேன், இந்த ப்ராஜெக்ட் 17K பேசும்போது இங்கேருந்து டைவர்ட் ஆகி வந்தேன். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் என்பது போன வாரம் இன்ஃபேக்ட் நான் பனசங்கரி ஆஷ்ரம் பெங்களூர்ல ஒரு டாக் குடுத்துருக்கேன். அது இங்கிலீஷ் டாக். நான் எல்லா ப்ரிசெப்டர் கம்யூனிட்டி எல்லா குரூப்ஸ்லயும் இத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு திரும்பி போய் கேளுங்க. மாஸ்டர் மிஷன் மெத்தட் அப்படின்றது எப்படி ரிவர்ஸ் பண்ணி, எப்படி மெத்தட் மூலமாக நாம் முக்கியமாக என்னுடைய மெத்தட்ல போய் என்னோட பிராக்டிஸ்ல ஐக்கியமாகணும். அந்த பிராக்டிஸ்ல ஐக்கியமாகும்போது, இந்த பிராக்டிஸ குடுக்கக்கூடிய இந்த மிஷன் மேல எனக்கு ஒரு பற்று வருது. இந்த மிஷனுக்கு நான் ஏதோ செய்யணும் அப்படின்றதுக்காக என்னுடைய பணிய நான் இன்னும் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறேன். அந்த மிஷன்ல இறங்கி நான் வேலை செய்யும் பொழுது, எனக்கு மெதுவாக தெரிகிறது இந்த மெத்தட் மிஷன் எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சூட்சும சக்தின்னா குருநாதர்ன்றது தெரியாது. அப்பேற்பட்ட குருநாதருக்காக நான் இத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் என்னுடைய பணியில தீவிரமாக உள்ள போய் ஆகணும். அப்பதான் என்னுடைய நோக்கமானது இன்னும் மேன்மைப்படுகிறது. மெத்தடு மட்டும் சார்ந்த நோக்கம் என்பது ஆன்மீக பாதையில வரக்கூடிய முதல் அளவுல இருக்கக்கூடிய நோக்கம். அந்த நோக்கமானது அடுத்த லெவல்ல போகும்போது, ஓ! இந்த மெத்தட் எனக்கு இந்த கடவுள் வழிய காட்டக்கூடிய இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும். மிஷன்றது ஒரு கோயில் இருக்கிற மாரி ஒரு இடம். பல கோயில்கள் சேர்ந்த இடம் மாரி வச்சுக்கங்களேன். ஒரு கோயில்ன்றது ஒரு ஆசிரமம் வச்சீங்கன்னா, பல ஆசிரமங்கள் சேர்ந்தது, பல நாடுகள் சேர்ந்த ஒரு இயக்கம், அதை நடத்தக்கூடிய ஒரு கட்டமைப்புன்றது மிஷன். இது எல்லாத்தையுமே வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபல்க்ரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு அச்சாணி மாரி இருக்கிறது ஃபைனலா பார்த்தீங்கன்னா மாஸ்டர். அத எடுத்தீங்கன்னா மிஷன் மெத்தட் எல்லாமே காலியாயிடும்.
பல சன்ஸ்தாக்கள் ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு மெத்தட் இருக்கும், ஒரு மிஷன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஆனா குருன்ற ஒரு அச்சாணி இருக்க மாட்டாங்க. அப்ப அது எல்லாமே வந்து விட்டு போயிட்டத நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம சரியாக புரிஞ்சுட்டு வரும்போது என்னுடைய ஃபங்ஷனரி ரோல்ல நான் பல இடங்கள்ல மீண்டும், மீண்டும், மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மீட்டிங் போட்டு இந்த வேலைய செய்யுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னாலே, என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் வந்து சொன்னாரு. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறது தான். என்னுடைய குருநாதருடைய பணியை செய்வதற்கு இன்னொருத்தர் வந்து என்ன ஞாபகப்படுத்தக்கூடாது. எப்படி செய்யணுன்றதுல யாராவது ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் குடுக்கலாம். தப்பே இல்ல. இப்ப நான் ஒரு ஒரு கனெக்ட்க்கு போறேன். இல்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஹெச்எஃப்ஓ ஹார்ட்ஃபுல் ஒரேட்டர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு பேசத் தெரியல. ஆனா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாரி இருக்கும்போது அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கோ, அதற்கு ஹெல்ப் பண்றதுக்கோ 4 பேர் வரலாம். 4 பேர் அட்வைஸ் பண்ணலாம். அதுல தப்பு இல்ல. ஆனா உங்க குருநாதர் பணிய நீங்க செய்யுங்கன்னு ஒருத்தர் சொல்றது என்ன பொறுத்தவரைக்கும் கணத்துல அறியற மாரி. பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த பணிய இன்னும் நீங்க இப்படி செய்யலாமே. இந்த அவுட்புட் இப்படி வந்தா பெட்டரா இருக்குமே. இதற்கான எஃபோர்ட்ஸ் இப்படி இருக்கலாமேன்னு அவங்க சொன்னாங்கன்னா, அது எப்பவுமே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இன்புட் தான். ஆனா நீங்க மாஸ்டர் பணிய செய்யுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்தக்கூடிய நிலையில இருக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றத நீங்க தான் அத முடிவு பண்ணணும். இப்போ இந்த மாசம் முக்கியமாக இந்த ஃபங்ஷனரி மீட்டிங் முதல் முதலாக ஆக்சுவலா இந்த இந்த நேர்காணல்ன்றது TN15க்கு தான் நடக்குது. இன்னும் தொடர்ச்சியாக பல இடங்கள் இப்ப நாளைக்கு நான் வெள்ளூர் போறேன். வெள்ளூர் ஜோன் இன் பெர்சன் காத்தால மீட் பண்ண போறேன் வர சனிக்கிழமை அன்னைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரிசையாக இதே மாரி மீட்டிங்ஸ் பேக் டு பேக் நெறைய வச்சிருக்கேன். எதற்காக சில இடங்கள்ல டெக்னாலஜிய மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். இப்ப நான் நேரடியாக வந்து திருநெல்வேலிக்கு வந்து உங்க எல்லாரும் வருஷம் நீங்களும் மினிமம் ஒரு 1/2 மணி நேரம், 1 ஹவர் டிராவல் பண்ணணும். நான் ஓவர்நைட் டிராவல் பண்ணி வரணும். இடம் ஏற்பாடு பண்ணணும். ஃபைனலா எதற்காக நம்ம மீட் பண்றோம்? என்ன பணிகள் இருக்கின்றன? இந்த பணிகள் இருக்குன்றத சொல்லிட்டோம்னா, நீங்களே வந்து இந்த பணிய நான் செய்றேன், அந்த பணிய அவர் செய்வார். நம்ம எடுத்து செஞ்சுட்டோம்னா, வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிரும். இதை செய்வதற்காக நேரடியா வரணுன்ற அவசியம் இல்ல. அபியாசிகளுடன் இன்டராக்ட் பண்றதுக்கும், அவங்கள உற்சாகப்படுத்துவதற்கும், அவங்களுடைய ஆன்மீக கேள்விகளுக்கு அப்பப்போ பதில் சொல்றதுக்கும் நேரடியா வர்றது தப்பு இல்ல. ஆனா ஃபங்ஷனரிஸ் மீட்டிங் இத தான் நாங்க ரீசென்ட்டா எங்களுடைய இசட்சி மீட்டிங், ஆர்எஃப் இசட்சி மீட்டிங் வைக்கும்போது, எடுத்த ஒரு முக்கியமான முடிவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நெறையா நம்ம ஃபங்ஷனரிஸும், ப்ரிசப்டர்ஸையும் ஜோன் வைஸ் அடிக்கடி மீட் பண்றோமோ, அந்த அளவுக்கு ஒரு காலத்துல சார்ஜி மகராஜ் அடிக்கடி சொல்லுவார். வாரம் எதற்காக கோயிலுக்கோ, சர்ச்சுக்கோ, நம்ம மாஸ்க்குக்கோ போறோம்? அப்படின்ட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டுட்டு அவரே ஒரு பதில் சொல்றாரு. எப்படி வந்து ஒரு தணலில் இருந்து தள்ளி போகக்கூடிய கரியானது அணைய ஆரம்பிக்குதோ, அப்பப்போ வந்து அந்த கரியோ, இல்ல அந்த கட்டையோ அந்த தணல் அப்பப்போ பட்டுட்டே இருக்கணும். அது படலைன்னா கொஞ்ச நேரத்துல அந்த நெருப்பானது அணைஞ்சிரும். அதே மாதிரி தான் இந்த கோயிலுக்கு போறதோ, சர்ச்சுக்கு போறதோ, மசூதிக்கு போறதோ, அப்பப்போ போயிட்டு நம்ம போயிட்டு வரணும். கிட்டத்தட்ட நம்மளுடைய மீட்டிங்கும் இனிமேல் அடிக்கடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவையோ, 20 நாளைக்கு ஒரு தடவையோ நாங்க ஷெட்யூல் போட்டுட்டு இருக்கோம். அது முடிந்ததுக்கு அப்புறமாக அடிக்கடி மீட் பண்ணுவோம், அடிக்கடி பேசுவோம். அடுத்த மீட்டிங்ல நீங்க முன்னாடியே எனக்கு கேள்விகள்லாம் இருந்ததுன்னா குடுக்கலாம். இந்த பணி செய்யும்போது, வாலண்டியர் பணி போய் செய்யும்போதோ, கனெக்ட் இனிஷியேட்டிவ் பண்ணும்போதோ, இல்ல இன்னைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான 2 விஷயங்கள் சொல்லும்பொழுதோ, அதுல உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள முன்னாடியே நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, அதற்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவ் மீட்டிங் போட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம். இப்போ ஒரு ஜோன்ல இப்ப நீங்க 4 டிஸ்ட்ரிக்ட் TN15 இருக்குன்னா, நீங்க எல்லாம் ஒண்ணாக வரும்போது உங்களுக்கு இப்ப நான் பேசி முடிச்சோனே இப்பயே டைம் இருந்தா பார்ப்போம். இல்லன்னா இன்னொரு நாள் என்ன 8 மணிக்கு இன்னொரு மீட்டிங் நான் வச்சிருக்கேன் நானு. இப்படி வரக்கூடிய பல விஷயங்கள் நம்ம அடிக்கடி பேசி அளவலாவி, அப்பப்போ இந்த தணல் பக்கத்துல வந்துட்டு போற மாரி நான் உங்களோட பேசுவதும், நீங்க என்னோட அளவலாவதும், இருவரும் மாஸ்டருடைய பணி இன்னும் வேகமாக செவ்வன செய்வதற்கு நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் பல இடங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம், ஒரு முறை தாஜி சொன்ன ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு முறை அவரு சொன்னாரு, "உலகத்துல இருக்கிற எல்லா பிரிசெப்ட்லயும் பெஸ்ட் 10 பிரிசெப்டர்ன்னு லிஸ்ட் மாஸ்டர் போட்டா உன் பேரு அதுல இருக்குமான்னு யோசிச்சு பாரு" அப்படின்னாரு. அவரு என்ன சொல்ல, பொதுவாக ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்ல கேட்டாரு. இருக்கத்துக்குள்ள இப்போ ஒரு கிளாஸ்ன்னு இருந்ததுன்னா, டாப் 10 ஸ்டூடண்ட்ஸ், டாப் 5 ஸ்டூடண்ட்ஸ்ன்னு எடுப்பாங்க. இப்ப கிரிக்கெட்னா பெஸ்ட் 2 டீம், 3 டீம். அதே மாரி ஒவ்வொரு ஆட்டத்திலயோ, ஒவ்வொரு களத்திலயோ பார்த்தீங்கன்னா, டாப் 5, டாப் 10 எடுக்கிறதுன்றது நார்மல். அது மாரி வந்து சொன்னாரு. அப்படின்னா டாப் 10 தானா? அதுக்கப்புறம் இல்லையான்னா, அது வந்து இந்த கேள்வி அல்ல. முக்கியமான விஷயம் எனக்கு மாஸ்டர்னுடைய வேலைய செய்வதில, என்ன பார்த்து மத்தவங்க வந்து இன்ஸ்பயர் ஆயி இவர மாரி இருக்கணும். இவர மாரி ஒரு ரோல் மாடல் மாஸ்டர் தான் எல்லாருக்குமே ரோல் மாடலு. ஆனா மாஸ்டர் பணிய எவ்வளோ அருமையாக செய்றாரு.
மாஸ்டருடைய ப்ரிசெப்ட் ஒர்க்கை எப்படி அழகாக கம்யூனிகேட் பண்றாரு, எப்படி அபியாசிகளுடன் சரியாக அவர் வந்து பேசுறாரு, எப்படி அபியாசிகளுடைய முன்னேற்றத்துல அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு, எப்படி வந்து அபியாசிகளுடைய கவனத்தை மாஸ்டர் மேல திருப்பத்துக்கு வேலை பண்றாரு. பல இடங்கள்ல பாபுஜி மகாராஜ் சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரிசெப்டர் வந்து ரீஸ்டார்ட் சொன்னா அவங்க காணாம போயிடணும், அதுக்கப்புறம் மாஸ்டர் தான் இருக்கணும்னு சொல்லுவார். நம்மளுடைய பணி அந்த பெஸ்ட் 10 ப்ரிசெப்டர்னு அவர் சொல்லும் பொழுது அந்த லெவலுக்கு என்னுடைய கமிட்மெண்ட்டும், இப்போ என்னை எதிர்க்க பார்க்குறவங்க ஒரு மாஸ்டருடைய பணி எவ்வளோ அற்புதமாக செய்கிறாங்க பாரு அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா அவங்களும் அந்த பாதையில் இன்னும் டீப்பாக வருவாங்க. இதெல்லாம் மனசில் வச்சு தான் முக்கியமான அந்த 2 விஷயங்கள் சகோதரர் அன்பழகன் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் மாதம் இன்னும் 3-4 நாள் ஆரம்பிக்க போகுது. இந்த டிசம்பர் மாதத்துல 2 முக்கியமான குறிக்கோள்களை உலகளாவி அனைவருக்கும் மாஸ்டர் கொடுத்துருக்காரு. அந்த 2 குறிக்கோள்கள் என்ன, இதுல நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறோம், இதுல நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த முதல்ல இந்த பேசின 20-25 நிமிஷம் விஷயங்கள். முக்கியமாக 2 விஷயங்கள் அவர் முதலே கான்டெக்ட் செட் பண்ணும்போது சகோதரர் சொன்ன மாதிரி, இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா 50 வருடங்கள் 1976ல ஷாஜகான்பூர் ஆஷ்ரம் இனாகரேட் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பல வருடங்கள், பல கஷ்டங்கள், அந்த காலத்துல மிஷனுக்கு இப்ப இருக்கிற அளவுக்குலாம் பணபலம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா அதையும் மீறி பாபுஜி மகாராஜ் பல வேலைகளை இன்னைக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு அந்த ஆஷ்ரம் 1976ல இனாகரேட் பண்றாரு. அந்த ஆஷ்ரமனுடைய 50வது ஆண்டு நிவர்த்தியாகி 50 வருடங்கள் அனிவர்சரி முடிஞ்சு இப்போ இந்த பசந்த் 2026 காணாத 2 பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 5 பேட்ச் பேக் டு பேக் ஷாஜகான்பூரில் நடக்குது. இதுக்கான சர்க்குலர்ஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸும் ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களாம் ரெஜிஸ்டர் கூட பண்ணியிருக்கலாம். இதுல முக்கியமாக 1999ல பாபுஜி மெஹபூபுல்லா ஆஷ்ரம் மணப்பாக்கம் அதனுடைய இனாகரேஷனுக்கு மேபி அந்த காலத்துல இருந்தவங்க நிறைய பேர் நீங்க பணம் கொடுத்துருக்கலாம், நீங்க வந்து வாலண்டியர் ஒர்க் பண்ணிருக்கலாம். இனாகரேஷன் 5 பேர் கண்டிப்பா வந்திருக்கீங்க. 5 பேட்ச் அப்போ இனாகரேஷன் நடந்தது. அந்த டைம்ல கிட்டத்தட்ட 35,000 அபியாசிகள் வேர்ல்டு வைடு வந்து 5 பேட்ச்லையும் அட்டன் பண்ணிட்டு போனாங்க. எல்லா பேட்ச்லையும் சேர்ந்து அட்டன் பண்ணாங்க. அதற்கு அப்புறமாக கிட்டத்தட்ட அந்த லெவல்ல ஒரு ஆஷ்ரம, அப்கோர்ஸ் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம்ன்றது புதுசாக கட்டப்பட்ட ஒரு பில்டிங். பட் இந்த ஷாஜகான்பூர்ல இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து இருக்கிற பில்டிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றி அந்த ஹெரிட்டேஜ் லெகசின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தொன்று தொட்டு அந்த காலத்துல கட்டின பில்டிங்குடைய அழகை அப்படியே மெயின்டைன் பண்ணி, ஆனா அதுக்குள்ளேயே வந்து பல நவீன வசதிகளை கொடுக்குற மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் போட்டு, போன வாரம் பார்த்தீங்கன்னா ப்ரிசெப்டர் ஒரு புல்லட்டின் மாஸ்டரை கூப்பிட்டு அனுப்ப சொன்னாரு. நான் அனுப்பிச்சிருந்தேன், நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரிசெப்டர் புல்லட்டினோட ஒரு ஃபைல், ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். அதுல என்னென்ன வேலை நடக்குது, என்ன மாதிரி வேலைகள், எப்படி இருக்கு, படம், டைம்லைன் எல்லாமே போட்டிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பசந்த் இனாகரேஷன் பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு முன்னாடி ரெடி ஆகி ஆஷ்ரம் வந்து ரெடி ஆகி மாஸ்டர் போய் இனாகரேட் பண்ண போறாரு. நம்மளுடைய முக்கியமான பணி இப்பேற்பட்ட ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட மாஸ்டர் வந்து இதுல அவர் எஸ்டிமேட் பண்றது கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 30 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு. பட் இந்த ப்ராஜெக்ட்ல உலகளாவிய எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றதுனால தமிழ்நாட்டிலேருந்து அவர் நேரடியாக எப்பவும் சொல்ல மாட்டாரு. நம்மளுக்கு வந்து அழைப்பை எடுத்துக்கொண்டு நான் ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ்கிட்ட பேசிட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஜோன்லேருந்தும் அவங்களால எவ்வளவு கமிட் பண்ண முடியும், எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுன்றது இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இது சகோதரர் அன்பழகன் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுவார், ஏற்கனவே ஷேர் பண்ணலைன்னா. இதில் 3 வகையான கலெக்ஷன்ஸ் நம்ம டொனேஷன்ஸை பார்க்க முடியும். முதல் டொனேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கொடுக்கக்கூடியவர்கள் 1 லட்சம் அல்லது அதற்கு மேல். உங்க 4 டிஸ்ட்ரிக்ட்ல அது மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டுல அது மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். என்னால இப்ப நீங்க ஒரே ஆளே 1 லட்சம் கொடுக்கணும்ல, ஒரு 3-4 அபியாசிகளோ 3-4 ப்ரிசெப்டர்ஸோ சேர்ந்து நீங்க 3-4 பேர் சேர்ந்து கூட 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். 1 லட்சத்துக்கு மேல கொடுத்தாலும் ஓகே. இது வந்து பிக் டிக்கெட் டோனர்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பெரிய அளவு கொடுக்கக்கூடிய
ஒரு காணிக்கை மாதிரி கொடுக்கக்கூடிய டோனர்ஸ். 2வது லெவல் பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து இந்த 25,000 30,000 மாதிரி கொடுக்குறவங்க. இதுல இன்னும் நிறைய பேர் வருவாங்க. மிடில் பிரமிட்னுடைய மிடில் சைட் மாதிரி ஒரு மலையின் செங்குத்தான மலை எடுத்து உச்சியில ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இடம். அதே மாதிரி 1,00,000க்கு மேல கொடுக்குறவங்க கம்மியா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிடில் லேயர்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து 5,000லேருந்து 25,000 50,000 வரைக்கும் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். முக்கியமாக மாஸ்டர் வந்து பிரிசெப்டர்ஸுக்கு இந்த போன வாரம் அவர் சொல்லி நான் அனுப்பிச்ச அந்த பிரிசெப்டர் புல்லட்டினுடைய சாராம்சம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கலெக்டிவ் ஒரு கோடி எழுத்தால் தேர் நகருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு முறை அவர் எங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு அழகான ஒரு பாபுஜி மகாராஜ் காலத்து கதையை சொன்னாரு. உங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க பாபுஜி மகாராஜோட லைஃப் ஹிஸ்டரியை படிச்சவங்க. 1976 ஷாஜகான்பூர் இனாகரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங்க்கான டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு அம்மா வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்தாங்களாம். அதை கொடுக்கும்போது இன்னொரு அம்மா பக்கத்துல இருந்தவங்க ஒரு சகோதரி வந்து அழுதுட்டே வந்து பாபுஜியை பார்த்தாங்களாம். ஏம்மா அழுதீங்கன்னு கேட்டபோது, அவங்க கொடுத்த அளவுலாம் என்கிட்ட பணம் இல்லை, நான் ரொம்ப ஏழைன்னாங்களாம். அப்போ உடனே பாபுஜி மகாராஜ் கேட்டாலாம், எவ்வளோ உன்னால கொடுக்க முடியும்? அவங்க பாக்கெட்ல இருந்தோ அவங்க பர்ஸ்ல இருந்தோ ஒரு 5 அணா எடுத்து கொடுத்தாங்க. என்னால இவ்வளவுதான் முடியும் பாபுஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லி 5 அணா கொடுத்தாராம். பாபுஜி மகாராஜுக்கு ஆல்மோஸ்ட் கண்ணில் தண்ணி வந்துச்சாம். அப்போ வந்து அவர் சொன்னாராம், இந்த 5 அணா அவங்க கொடுத்ததுன்றது அந்த அம்மா கொடுத்த 50,000மோ 1,00,000மோ விட 100 மடங்கு பெரியது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்களுடைய எண்ணம் எப்படியாவது இந்த ஆசிரமம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கொடுப்பாங்க இல்லையா, அப்படின்ற மாதிரி அதுக்கு அவர் ரிசீட் போட்டு கொடுத்ததா அவருடைய அந்த கதையை வந்து தாஜி எங்களுக்கு ஒரு மீட்டிங்ல சொன்னார். இதுக்கு எதற்காக நான் சொல்றேன்னா, இதுல முக்கியமான விஷயம், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மிஷன், இது என்னுடைய மாஸ்டர். அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு எடிஃபிஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு தாஜ்மஹால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த தன்னுடைய குருநாதருக்கு அர்ப்பணிப்பதற்காக அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் அவரே வந்து மிஷன்ல சேர்ந்ததாக நம்ம பார்த்துருக்கோம். 1976 75 டைம்ல தான் தாஜியே வந்து மிஷன்ல வந்து சேர்ந்து மெதுவாக வரதை நம்ம பார்த்துருக்கோம். இது அவர் ஒரு பெரிய தன்னுடைய குருநாதருடைய இடத்திற்கு அவர் செய்யக்கூடிய ஒரு காணிக்கை. இதுல 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டைனி டிராப்ஸ் சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லியிருக்காங்க. இதுல 50 100 200 300 400 500 எவ்வளவு கொடுக்க முடியுமோ யார் வேணா கொடுக்கலாம். இதை வந்து சென்டர் லெவல்ல ஒரு 100 சென்டர்ஸ் மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்து ஒவ்வொரு சென்டர்லயும் ஒரு 10,000 உதாரணத்துக்கு திருநெல்வேலி பக்கத்துல ஏதாவது ஒரு கிராமத்துல ஒரு சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து ஒரு 50 அபியாசிகள் இருக்காங்க. 50 அபியாசிகள் ஆளுக்கு 200 ரூபாய் போட்டாங்கன்னா 10,000 ரூபாய் ஆச்சு. அந்த சென்டர்ல அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த சென்டர்ல இருந்து நாங்க இவ்வளவு கொடுத்தோன்றது அந்த எக்ஸல் ஃபார்மேட்ல அக்கௌண்டிங் சென்டர்ல வச்சிருப்பாங்க. நாங்க வந்து இந்த சென்டர்ல இருந்து 10,000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இத மாதிரி நம்ம ஒரு 100 சென்டர் போட்டோம்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ஆயிடும். அதுலயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் பெருமையா சொல்லலாம். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ நான் இப்ப கூட போன வாரம் நான் அந்த பனசங்கரி ஆஷ்ரமம்ல பேசும்போது சொன்னேன். மணப்பாக்கம் ஆஷ்ரம் கட்டப்படும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு நான் டெய்லி 3 மணி நேரம் காத்தால ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு போனா 9 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ் போவேன். அது இல்லாம என்னால முடிஞ்ச சில டொனேஷன்ஸ நான் அப்ப குடுத்தேன். சின்னது தான், பெருசு கிடையாது. ஆனா எப்பப்பலாம் நான் மணப்பாக்கம் ஆஷ்ரம் பக்கம் போறேனோ, உள்ள போறேனோ, அந்த ஆஷ்ரமம் வழியா நடக்கும்போது எங்க நான் ஒர்க் பண்ணேன்? என்னுடைய கை பணி எந்தெந்த இடத்துல நடந்ததுன்றது எனக்கு மெமரியில ஞாபகம். அப்ப என்னுடைய குருநாதர் வேலையில நான் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த முக்கியமான விஷயம் என்னுடைய மனசுல ஆழமான பதிஞ்ச விஷயம். ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான விஷயம் இருக்கு. இத நீங்க அனுபவிக்கணும். அபியாசிகள அனுபவிக்க வைக்கணும். நீங்க அனுபவிக்கிறது எப்படி? உங்களால என்ன முடியுமோ காணிக்கையாகவோ, அந்த காணிக்கை பணமாக இருக்கலாம். அவர் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பான பணியாக இருக்கலாம். இந்த ஒரு பெரிய மாபெரும் அந்த கட்டடம் தன்னுடைய அன்பின் பரிசாக தன்னுடைய குருநாதருக்கு அவர் உருவாக்குற இடத்துல என்னால என்ன செய்ய முடியும்? இத நீங்க யோசிச்சு பாருங்க. அபியாசிகள்ட்ட இத வந்து பேசுங்க. அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுங்க. அவங்கள ஊக்குவிக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்கள கொண்டு வரணும். இதுதான் வந்து முதல் விஷயம். இதுல திருநெல்வேலி ஜோன் TN15ல இருக்கக்கூடிய 4 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கமிட் பண்ணியிருக்கேன்ற விஷயம்லாம் உங்களுக்கு சகோதரர் அன்பழகன் அப்புறமா ஷேர் பண்ணுவார். இத நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம். போன வருடம் 2024
21 டிசம்பர் அப்படின்றது நம்மளுடைய முயற்சியினாலும் ராஜி நம்மளுடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடியை அவருக்கு தெரியுன்றதுனால பேசி 21 அப்படின்றது டிசம்பர்ன்றது ஒரு உலகளாவிய தியான தினமாக அறிவிக்கப்பட்டது யுனைடெட் நேஷன் ஐநா சபையினால். போன வருஷம் இது முதல் முறையாக இது நடந்தது. அப்பொழுது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் லிவிங் அவங்க வந்து ஒரு சாதனை மாதிரி உருவாக்கி 3.45 லட்சம் பேரு ஒரே நேரத்துல இந்த உலக தியான தினத்தை ஒட்டி சில தியானம் சார்ந்த விஷயங்கள் அவங்களது வந்து கொஞ்சம் சுதர்ஷன கிரியான்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து இதை வந்து பண்ணி ஒரு ரெக்கார்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆச்சு? தியான தினம் உருவாக்குவதற்கு வேலை செஞ்சது மேக்சிமம் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய மாஸ்டருடைய பணியும். ஆனா வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ உலகத்துல இன்னைக்கு எல்லாருமே இன்டர்நேஷனல் மீட் ஆர்ட் ஆஃப் லிவிங்கா பண்ணாங்களே 3.45 லட்சம் பேர் யூடியூப்ல வந்து அட் அ டைம் நடத்தினாங்களேன்ற மாதிரி அவங்க இப்போ ஒரு பேர் வாங்கிட்டாங்க. இதே மாதிரி இந்த 21 டிசம்பர் 2025 அநேகமாக சாயங்காலம் 7லேருந்து 8 இல்லை 8 மணி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய குரூப்ல லோகோ வைக்க சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள். இந்த 21 டிசம்பர் ப்ரமோஷனல் ஈவெண்ட்டுக்கு சேர்ந்த அனைத்து மெட்டீரியலும் 1 hour முன்னாடி தான் எனக்கு வந்தது. நான் எல்லா இசட்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை அவங்க ஃபில்டர் பண்ணிட்டு தமிழ் சார்ந்த விஷயங்கள் என்னன்றதை கண்டுபிடிச்சு உங்க ஜோன்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ் ஷேர் பண்ணுவாங்க. இதுல நம்மளுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை வந்து கின்னஸ் ரெக்கார்டுன்றது நம்மளுடைய புரிதலுக்காக தான் சொல்றேன். ஆனா இது ஒரு அருமையான வழி. எப்படி 21 ஜூன் யோகா தினம் வந்து நம்மளுடைய யோக சாஸ்திரங்கள் உலகத்துக்கு கொண்டு போவதற்காக எப்படி அவங்க வந்து ஐநா சபையில தீர்மானம் நிறைவேற்றி எடுத்துட்டு போனாங்களோ, அதே மாதிரி நம்ம 21 செப்டம்பரை வந்து நம்ம இன்டர்நேஷனல் பீஸ் டேன்னு சொல்லி வச்சோம். 21 டிசம்பர் தியானம் நமக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயம். இதை நம்ம மேக்சிமைஸ் பண்ணணும். அந்த நாள்ல எல்லாரும் சேர்ந்து தியானம், ஒன் வேர்ல்ட் ஒன் மெடிடேஷன் மாதிரி ஒரு ஸ்லோகன் வந்து பார்த்துருப்பீங்க. இதை வந்து ஒரு 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் பேர் வந்து அட் அ டைம் யூடியூப்ல லாகின் பண்ணி, அதற்கு மேல போனாலும் தப்பு இல்லை. எதற்காக நம்ம யூடியூப் சூஸ் பண்ணோம்னா, இன்னைக்கு நம்ம போன முறை இதே மாதிரி ஒரு எஃபர்ட் பண்ணுவோம். நம்ம வெப்சைட்ல போய் பண்ற மாதிரி பண்ணோம். அந்த மார்ச் மாசம் நடந்த குளோபல் ஸ்பிரிச்சுவாலிட்டி மஹோத்சவ் GSM சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய சர்வர் அந்த அளவு ஸ்கேல் ஆக முடியல. அதனால இப்ப என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் பண்ணும்போது யூடியூப் அவங்களுக்கான சில வழிமுறைகள் தெளிவாக இருக்கிறதுனால கின்னஸ் ரெக்கார்டோ மற்றவங்கலாம் வந்து யூடியூபுடைய அல்காரிதம், யூடியூப்னுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை தான் ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்மா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அதனால என்ன ஆகும்னா, ஒரு முன்பதிவு செய்ய வேண்டிய ஒரு லிங்க் ஏற்கனவே எல்லா குரூப்லையும் ஷேர் ஆயிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த hfn.link.registration ஏதோ ஒன்று இருக்கும். அந்த நீங்க குரூப்ல லோகோல போய் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்னுடைய லோகோ சுத்தி இருக்கிறதுலே அந்த லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போனோம். அந்த லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் வரும். அவங்க 21 டிசம்பர் அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில், அநேகமாக நைட் 7 மணியோ 8 மணியோ இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க டேட்டா மொபைல்ல டேட்டால போய் லாகின் பண்ணணும். அதுல லாகின் பண்ணும்போது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எங்க வீட்டில் நான் ஒரு 4 மொபைல் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 மொபைல் ஃபோனும் ஒரு வைஃபைல நான் லாகின் ஆனா யூடியூபை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கனெக்ஷனாக தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தர் இப்போ நீங்க வீட்டில் 5 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் வைஃபைல லாகின் ஆகாம டேட்டாவை போட்டு லாகின் ஆகி அந்த யூடியூப் லிங்க்ல அன்னைக்கு போகணும். எப்போ நீங்க முதல் முறை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறீங்களோ, முடித்தவுடன் உங்களுக்கு அதுக்கப்புறமாக இமெயில், வாட்ஸ்அப்லாம் சென்ட்ரலைஸ் சர்வர்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய பணி இதில் என்ன? தமிழ்நாட்டுக்கு நம்ம இதில் 5 லட்சம் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இந்த 20 லட்சத்துல வந்து 5 லட்சம்ன்றது, ஏன்னா அவங்க வந்து ஒரு 5 பெரிய மாநிலங்கள்லேருந்து தான் மேக்சிமம் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் தெலுங்கானா, ஆந்திரா, ஒன்று 6 மாநிலங்கள் வச்சுக்கோங்க. இந்த 6 மாநிலங்கள்லேருந்து தான் இந்த 20 லட்சம் பேரை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க.
ஏன்னா ரெஜிஸ்டர் பண்றவங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம். அதனால படம் பார்க்க போறதோ, இல்ல வீட்ல ஓய்வா இருக்கிறதோ, இல்ல எங்கேயாவது வெளியில சாப்பிட போறதோ, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஏற்கனவே வந்து ஒண்ணும் இல்ல இப்போ இதுவரைக்கும் நம்ம ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் ஒரு 5, 6 லட்சம் பேருக்கு மேல நம்ம தியானம் குடுத்துருக்கோம். இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க எல்லார்ட்டயுமே இருக்கும். இது இல்லாம பல வருடங்களாக பல இடங்கள்ல நம்ம குடுத்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜ்ல நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. 5000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 5000 ஸ்டூடண்ட்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அன்னைக்கே அவங்க அந்த 25, 30 நிமிஷம் மட்டும் அவங்க மொபைல் டேட்டாவ போட்டு லாகின் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வைஃபைல லாகின் பண்ணீங்கன்னா, நமக்கு நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் போயிடும். இப்ப YouTubeல போய் அவங்க பார்க்குறாங்கன்னா, அவங்க மொபைல்ல லாகின் பண்ணி அந்த 20 நிமிஷம். இதுல முக்கியமா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? இதுல ஒரு இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இதுல ரெஜிஸ்டர் பண்றவங்க அபியாசியா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. இது பொது ஜனம் யார் வேணா ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு உலகத்துல ஒரு சமாதானத்திற்காகவும், ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வருவதற்காகவும், அன்னைக்கு ஒரு 30 நிமிஷம் நீங்க தயவு செஞ்சு லாகின் பண்ணி வாங்க. இது அவங்க லாகின் பண்ணி வரதுக்கு வீட்ல இருக்கணுன்ற அவசியம் இல்ல. வெளியில மாலுக்கு போறாங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா, அங்கேருந்து கூட அவங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இத லாகின் பண்ணி யாரெல்லாம் அட்டெண்ட் பண்றாங்களோ, அந்த ப்ரோகிராம் முடியும்போது ஒரு கியூஆர் கோட் ஜெனரேட் ஆகி வரும். அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணாங்களோ, அவங்க பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கையில வந்துரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நாளைக்கு ஒரு கின்னஸ் சாதனை மாரி வருதுன்னா, ஓ! ஆமா அந்த கின்னஸ் சாதனையில நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு அவங்களால சொல்ல முடியும். இதே அவங்களுக்கு தயார் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ முக்கியமாக நமக்கு டிசம்பர் மாதத்துல நீங்க பிரிசெப்டராகவோ, ஃபங்ஷனரிஸாவோ இருக்கக்கூடிய பட்சத்துல, மாஸ்டருடைய பணியை செய்வதற்கு 2 சிறந்த வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும்? நம்ம தான் செய்ய முடியும். நம்மளுக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அந்த 21 டிசம்பருக்கு நம்மளுடைய சோசியல் மீடியா மூலமா பாப்புலரைஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, கான்டாக்ட்ஸ், வாட்ஸ்அப் இவங்க மூலமா அணுகலாம். இத பத்தி நம்ப பேசி யூடியூப்ல நம்ம போடலாம். ஹெச்எஃப்ஓ பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும். திருநெல்வேலில இன்னும் ஹெச்எஃப்ஓ வரலன்னு நெனைக்கிறேன். அது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இத பத்தி நீங்க நெறைய பேசி வீடியோஸ் போடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்க ரமணா, ஏரியால ஏதாவது இருந்தாங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸரோ, ஐபிஎஸ் ஆஃபீஸரோ, யாராவது என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களோ, இல்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் சார்ந்தவங்களோ, இல்ல எந்த துறை சார்ந்தவங்களோ, அவங்கள சுத்தி ஒரு 1000, 5000, 10,000 பேர் இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட போயிட்டு ரெக்வெஸ்ட் கேட்டு, இது மாரி ஒரு ஒரு பெரிய நல்ல விஷயத்த செய்றோம். தயவு செஞ்சு இத பத்தி நீங்க பேசி, முக்கியமாக மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 21 டிசம்பர் ஈவென்ட்ன்றது பியூர்லி வேர்ட் ஆஃப் மவுத்ல பண்ண வேண்டிய விஷயம். இதற்காக அட்வர்டைஸ்மென்ட் குடுத்து தனியாலாம் செலவழிக்காதீங்க. ஏன்னா, இது ஒரு பெரிய நல்ல காரியம். நம்பளுடைய கான்டாக்ட்ட வச்சு நம்ம இதெல்லாம் பண்ண போறோம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 பெரிய ஒண்ணு வந்து இந்த ஷாஜகான்பூர் டிரைவ். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 21 டிசம்பர். இது 2யும் செஞ்சு நம்ம பழக ஆரம்பிச்சோம்னா, ஜான்வரிலேருந்து சில புது குறிக்கோள்கள் நம்மளுடைய சதுமார்க்கம், நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை தமிழ்நாடு முழுவதுமாக எடுத்து செல்வதற்கான பல அரிய வாய்ப்புகள் நமக்கு வர ஆரம்பிக்குது. பல இடங்கள்ல கேட்கும்போது நான் சொன்ன ஒரே ஒரு பதில். 30, 40 வருஷங்கள் நம்மளுடைய சொந்த வாழ்க்கைக்கு 9, 10 மணி நேரம் செலவழிச்சிருக்கோம். ஆன்மீகத்துக்காக நம்ம 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் செலவழிக்கிறோம். நம்மளுடைய பர்சனல் பிராக்டிஸ்க்கு. நம்மளுடைய ஃபங்ஷனரியாவோ, பிரிசெப்டராவோ நம்ம வாரத்துக்கு ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் தான் செலவழிக்கிறோம். மேபி சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவழிக்கலாம். இதையே நீங்க நான் போன மாசம் மணப்பாக்கத்துல பிரிசெப்டர்ஸ், ஃபங்ஷனரிஸ் ஒரு 350 பேர்ட்ட பேசுனோம். சொன்ன ஒரே ஒரு விஷயம். அடுத்த 1 மாதத்திற்கு அடுத்த 1 மாதத்திற்கு இந்த பிரிசெப்டர், ஃபங்ஷனரி பணிய ஃபுல் டைம் ஜாபா நீங்க மைண்ட்ல எடுத்துக்கணும். 1 மாசம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேங்க. மாஸ்டருடைய பணிய நான் 24 ஹவர்ஸ் 30 நாளைக்கு பண்ண போறேன். ஒரு தடவ மாத்தி பாருங்களேன். என் லைஃப் கிட்டத்தட்ட 30 வருஷம் அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் மிஷன் தான் ஃபுல் டைம். அந்த மிஷன் ஃபுல் டைமா நான் செய்யும் பொழுது, என்னுடைய பர்சனல் லைஃப்பும், ப்ரொஃபஷனல் லைஃப்பும், மெட்டீரியல் லைஃப்பும் எந்த அளவுக்கு சரியாக அமைஞ்சிருக்குன்றத நான் பார்த்தேன். இத நான் உங்களுக்கு கேரண்டியா சொல்ல, இது என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை செய்யும்போது ஒரே மாசத்துல உங்களுக்கு தெரியும். 30, 40 வருஷம் என் வாழ்க்கையில தினசரி 8, 10 மணி நேரம் வேலை செஞ்சு, என்னுடைய கம்பெனிக்காகவோ, என்னுடைய அலுவலகத்துக்காகவோ, என்னுடைய வியாபாரத்துக்காகவோ நான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா, இப்பொழுது நான் ஒரு 1 மாசத்துக்கு என்னுடைய மாஸ்டருக்கு பரிபூரணமாக நான் இறங்கி வேலை செய்ய போறேன். என்னுடைய ப்ரொஃபஷனல் பணி, மத்த பணிகளும் தொடரும். அதுக்கு 2, 3 மணி நேரம் ஒதுக்குறதோ, 4 மணி நேரம் ஒதுக்குறதோ, இதெல்லாம் உங்களுக்கு சம்பளம்ன்றது தனியா கிடையாது. நான் சம்பளத்தை தாண்டிய
விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய ஆன்மீக புதுசார் நம்ம கொடுத்துட்டு இருக்காரு, கொடுக்க போறாரு, கொடுத்துட்டே தான் இருக்க போறாரு. இதை நீங்க யோசிக்கணும். இந்த 2 முக்கியமான விஷயங்களை செய்ய நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, என்னுடைய நோக்கம் தெளிவாக இருந்து, என்னுடைய குறிக்கோள் தெளிவாக இருந்து, என்னுடைய முயற்சிகள் சரியாக இருக்கும் பொழுது, அதற்கு தேவையான விளைவுகள் கண்டிப்பாக வரும். இதுல இந்த மகோன்னத பணியில எந்த விதமான ஒரு ஐயோ! என்னால முடியுமா? என்னால எப்படி செய்ய முடியும்? அப்படின்ற எண்ணத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, எப்படி வந்து ஒரு பாரத போர்ல 1க்கு 10 இருந்த சைன்யத்த பாண்டவர்கள் கிருஷ்ணர்ன்ற ஒரு நிராயுதபாணி கூட இருந்து ஜெயிச்சாங்களோ, அதே மாரி நம்ம பின்னாடி மாஸ்டர் இருக்காரு. நம்ம செய்யற பணியில மாஸ்டர் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பார்க்க போறாருன்ற ஒரு நம்பிக்கையுடன் இறங்கி செய்யுங்க. கண்டிப்பாக திருநெல்வேலி ஆ சகோதரர் அன்பழகன் தலைமையில் நீங்க எடுத்த குறிக்கோளோட இன்னும் பெரிய லெவல்ல செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையுடன், வாழ்த்துக்களுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனா அந்த ஸ்கூல் மூலமாக அங்க இருக்கிற அத்தனை ஸ்டூடண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ண வச்சு, முடிஞ்சா அவங்களுடைய பேரண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ண வச்சு, அவங்களா இன்னைக்கு அவங்க வீட்டிலேருந்து அவங்களுடைய மொபைல் கனெக்ஷன் வச்சு லாகின் பண்ணி சொல்லணும். ஒரே ஒரு ஆள் தான் ஒருத்தர் வீட்ல இருக்காருன்னா, மொபைலு, வைஃபை எதுல லாகின் பண்ணாலும் வித்தியாசம் இல்ல. ஆனா ஒரு வீட்ல 5 பேர் இருக்காங்க. 5 டிவைஸ யூஸ் பண்ணி ஒரே வைஃபைல லாகின் பண்ணாங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் ரெக்கார்டுக்கு யூடியூப் ஆனது அந்த 5 கனெக்ஷனையும் ஒரு கனெக்ஷனா தான் எடுக்கும். இதனால தான் நம்ப முக்கியமாக மாஸ்டர் சிரிச்சுனே சொன்ன விஷயம். இதுவரைக்கும் லைஃப்ல சொல்லாத விஷயம். முதல் முறையாக எல்லாரும் தியானத்தின் போது மொபைல் ஃபோன ஆன்ல வச்சுக்கன்னு சொல்லி சொன்னாரு. இதுவரைக்கும் சொன்னதுல இனிமேல் சொல்ல மாட்டாருன்னு நெனைக்கிறேன். நம்பளே கூட இப்போ உதாரணத்துக்கு நீங்க திருநெல்வேலி ஆசிரமம் இன்னைக்கு சாயங்காலம் மீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 பேர் வரீங்கன்னா, 50 பேருமே தயவு செஞ்சு உங்களுடைய டேட்டாவ ஆன் பண்ணி, யூடியூப கனெக்ட் பண்ணி, உங்க பக்கத்துல வச்சுட்டு, அன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் ப்ரோகிராம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம தியானத்த பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து ரிலாக்சேஷன் குடுத்துட்டு, கைடட் மெடிடேஷன் ஒரு 20 நிமிஷம் குடுப்பாரு. மொத்தமாக ப்ரோகிராமே 30, 35 நிமிஷம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாரி இருக்கணும். டீச்சிங் மாரி இருக்கக்கூடாது. யூடியூப்க்கு நெறைய கைட்லைன்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த ப்ரோகிராம கட்டமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கானாலி அந்த ப்ரோகிராம் நடக்கும்போது 2000, 3000 பேர் அங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ்லாம் உட்கார போறாங்க. அத்தன பேருக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாரும் மெடிடேஷன் ஹாலுக்கு மொபைல் ஃபோன கொண்டு வாங்க. மொபைல் ஃபோன கொண்டு வந்து டேட்டாவ ஆன்ல வச்சுக்கங்க. டேட்டாவ ஆன்ல வச்சுட்டு, நீங்க தயவு செஞ்சு உங்க டேட்டாலேருந்து கனெக்ட் பண்ணுங்க. நமக்கு தேவை சைமல்டேனியஸ் கனெக்ஷன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நீங்க கேட்ட கேள்வியின்படி, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கூல்ல நீங்க போகணும்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய 2000, 3000, 4000 ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையுமே ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டீங்கனாலே உங்களோட மெயின் வேலை ஓவர். ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டம்குள்ள வந்துருவாங்க. இந்த சிஸ்டம்ல வந்ததுக்கப்புறம், சிஸ்டம்லேருந்து அவங்களுக்கு வந்து ரிமைண்டர்ஸ், இன்புட்ஸ் எப்படி லாகின் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுரும். இத நீங்க மனசுல கவனிச்சுக்கங்க. அங்க போய் ஸ்கூல்ல, காலேஜ்ல இந்த ஈவென்ட் மாரி பண்றதுன்றது ஞாயித்துக்கிழமை, அதுவும் முக்கியமாக ராத்திரின்றதுனால அநேகமாக அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்கவங்க அவங்க வீட்லேருந்து அட்டெண்ட் பண்ணணும். உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.